வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே எதை கேட்டாலும் கொடுக்கிற வண்ணமாக அந்த அதிகாரம் முழுவதிலுமே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசிப்போமானால் மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை அளிக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு அதிக ஈவை அளிப்பது அதிக நிச்சயமல்லவா என்று வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிப்போமானால் அந்த சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கேளுங்கள். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகத்திலே யோசுவாவின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது அதிலே நிறைய சொல்லப்பட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து. எத்தனையோ நெருக்கத்திலே யோசுவா இருந்ததாக நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று யோசுவாவை தைரியப்படுத்தும் வண்ணமாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். மோசேக்கு அடுத்த ஸ்தானத்திலே உருவாக்கப்பட்ட அவன் தனக்கென்று ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி கொண்டவன் யோசுவா என்று நாம் சொல்லலாம். யோசுவா மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை, கானானியர்கள் ஆண்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். இன்னொரு வண்ணமாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கேளுங்கள், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர். இன்னொரு இடத்திலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இயேசு கிறிஸ்து நேரடியாகவே நம்மிடத்தில் பேசுகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நல்ல குணநலங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த 2ஆம் சங்கீதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். பிரைஸ் தி லார்ட்.